வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களை நேர்காணல் காண இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறோம். வணக்கம், கூறுங்கள். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நாட்டு எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் சிறப்பாக போய்கொண்டிருக்கு என்று மக்கள் எங்களிடம் தெரிவிக்கின்றார்கள். விசேடமாக ஏதாவது கேட்கிறதால் நீங்கள் எங்களை கேட்கலாம். தற்போது உங்களுடைய ஆட்சி என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய ஆட்சியிலே எங்களுடைய யாழ் மாவட்ட மக்கள் உங்களை எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், தமிழர் தாயகத்திலே ஒரு நல்ல செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு அவாவில் உங்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே தற்போது வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு வருட காலத்துக்குள்ளே பல விடயங்களை சாதிச்சிருக்கின்றோம். இதை நாங்கள் பட்டியலிட்டு போட முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாம் மீடியா, ஒவ்வொரு நாளும் மீடியாக்கள், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற எல்லா தளங்கள்லேயும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றதை துலாம்பரமாக உங்கள் வீட்டு வாசலுக்களே கொண்டு விடுகிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் நாங்கள் ஆட்சி அமைத்ததற்கு பின்னர் நாட்டிலே பல விடயங்கள் முன்னேற்றம் கண்டு வருகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள், அந்த போதை மாபியா மற்றும் அது சார்ந்த மாபியால் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற வேலைத்திட்டம் ஈடுபட்டுக்கிறோம். இது மிகவும் ஒரு பாதுகாப்பானதும் ரகசியமான வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டமானது நடைபெற்று கொண்டு செல்கின்ற பொழுது பல மாற்றங்களை, பல நிம்மதியான சுவாச காட்டை மக்கள் விடுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று ஏனைய வேலை திட்டங்கள் வருகின்ற நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எங்களோட பட்ஜெட் தொடர் ஆரம்பமாகின்றது. அந்த பட்ஜெட் தொடருக்கு பின்னர் மக்களுக்கு, அதாவது எங்களுடைய நோக்கம் இந்த கிராமங்களை எல்லாம் ஒன்றிணைத்து கிராமத்தில் இருப்பவரை எல்லாம் நாங்கள் பலப்படுத்தி விவசாயத்துறை, வேளாண்மை துறை, அதுபோன்று பல்வேறுபட்ட கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு இந்த பூமியை ஒரு வளமான பூமியாக மாற்றுகின்ற வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை இப்பொழுது மக்கள் அனுபவிக்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு எங்களை ஒரு நம்புகின்ற ஒரு கட்சியாக நாங்கள் உருவெடுத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் பெருமையாக கூறிக்கொள்கின்றோம். நேற்றைய நாளிலே ஒரு தென்னிலங்கையை பொறுத்தளவிலே நேற்றைய முன்தினம் தென்னிலங்கையை பொறுத்தளவிலே பாரிய ஒரு சுற்றி வளைப்பு நடந்திருக்கிறது. ஜனாதிபதியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரிய ஒரு சுற்றி வளைப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த சுற்றி வளைப்பிலே ஒரு நாளிலே 2242 பேர் ஒரு நாளிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ கிலோகிராம்கள் ஐஸ், அதை விட குஷ் என்று அழைக்கப்படுகிற போத வஸ்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பொறுமதியான போதை வஸ்துகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களிடையே ஒரு விதமான குற்றச்சாட்டு ஒன்று இப்போ எழும்புகிறது. தென்னிலங்கையிலே காட்டப்படுகிற அக்கறையும் கவனமும் வடமாகாணத்தில், அதாவது வடகிழக்கிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் திரும்பி பார்க்கிறார் இல்லை, அவருடைய கவனம் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. எங்கள் அரசாங்கத்துக்கு மேலே வேற குற்றச்சாட்டு இருக்கிறேன்னு சொன்னால், ஜனாதிபதி உங்களுடைய கட்சியும் கூடுதலான நிதியை வடக்கு மாநிலத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. அநேகமான அபிவிருத்திகள் வடக்கிலேயே நடக்கின்றது. அநேகமான அமைச்சர்கள் எல்லாம் வடக்கு மாநிலத்துக்கும் இப்போ யாழ்ப்பாணம், கிள்ளச்சி மாவட்டங்களுக்கும் குவிந்து வருகின்றார்கள் என்றெல்லாம் வேறு பக்கங்களிலே குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதே போன்று இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலே கொழும்பு மாவட்டம் அல்லது மேல் மாகாணம், தென் மாகாணங்களிலே தான் கூடுதலான பாதாள உலக குழுக்கள் மற்றும் மாபியாக்கள் இயங்கி வருகின்றது. அவைகளை அங்கே சனத்தொகையும் கூடுகின்ற பொழுது அங்கே ஏராளமான விடயங்கள் பிடிபடுகின்றன. அதே போன்று வடக்கிலும் பல விடயங்கள் நேற்று முன்னாள் எல்லாம் பிடிபட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் அவசரப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் மிக ரகசியமானதும் இறுக்கமானதுமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே மிக கவனமாக திட்டமிடப்பட்டு அனைவரும், அதாவது போதைப் பொருளை கடத்துகின்ற அந்த மாபியாக்கள், போதைப் பொருளை மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், தற்போதைய காலங்களிலே
இந்த பண முதல்ல திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அரா வட்டி, மீட்ட வட்டி என்று சொல்லி இந்த வீடுகளை திருடுறது, நகைகளை திருடுறது, சொத்துக்களை களவாடுறது, பாலியல் லஞ்சங்களை கோர்றது, அது போன்ற பல மாபியா குழுக்கள், கொலைகார குழுக்கள், அடாவடித்தனமான குழுக்கள் எல்லாம் இங்கு இயங்கி வருகின்றன. அவர்களுக்கெல்லாம் வலை விரிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒரு சுலோகம் ஒன்று இருக்கின்றது, அகன்று செல் என்று நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுது அகன்று செல் என்று கேட்கின்றோம். தயவுசெய்து இப்படியான விடயங்களிலிருந்து இந்த எங்களுடைய மக்களை விட்டு நீங்கள் செல்லுங்கள். இல்லாது போனால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். தயவுது ஆட்சணை என்று இந்த விட நடக்கும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் சொன்னதை காப்பாற்றுகின்ற அரசாங்கம். நாங்கள் என்னென்னத்தை எல்லாம் வாக்குறுதித்தோமோ அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற காத்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக வடக்கு மாகாணத்திலே இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள், ஏனைய கூட்ட குழுக்கள் எல்லாமே வலிச்சு குறைக்கப்படுகின்ற நாளொன்று இருக்கின்றது. அதுவரை மக்கள் பொறுத்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வயசுக்கு உட்படுத்த காலப்பகுதியிலே பல ஜனாதிபதிகளை, பல பிரதமர்களையும் நாங்கள் பார்த்து வந்து விட்டோம். ஆனால் கடந்த நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய தற்போதைய இருக்கிற மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் ஒரு கூற்றை இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு பப்ளிக் சேர்ந்த சனக்கூட்டத்திலே அல்லது மீடியாவுக்கான்று தெரியவில்லை கூறியிருந்தார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது காவல்துறையினரையும் சாடும், அதை போதை மாஃபியாக்களையும் சாரும், எல்லாருமே திருந்துங்கள், கைவிடுங்கள், எல்லாத்தையுமே திருந்துங்கள் அல்லது நாங்கள் திருத்தப்படுவீர்கள் என்ற ஒரு தோரணையிலே, ஒரு சினிமா பாணியின் தோரணையிலே அவர் அதை கூறியிருந்தார். அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன? எங்களுடைய ஜனாதிபதி எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய செயல் வீரர் என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்றால் அரசியலுக்காக செயல்படவில்லை. உண்மையிலேயே நாங்கள் மக்களிடம் செல்கின்ற போது மக்கள் அடிப்படையாக வைக்கின்ற கோரிக்கை, இதுகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். இன்றைக்கு பார்த்தால் ஆர்டிஓ பிடிக்கல தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அது போதையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மாபியாக்கள் செல்வாக்கு செலுத்துகின்றது. எனவே எங்களுடைய ஜனாதிபதி சொன்னால் அது நாங்கள் நினைக்கணும், அது ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கு நினைக்க வேண்டும். எனவே இது சம்பந்தமாக நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். போலீஸார் சம்பந்தமாக மக்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு மக்கள் போக அச்சப்படுகிறார்கள் சொன்னால், இப்போ நீங்கள் கூட குற்றம் சாட்டினீர்கள். அந்த நம்பிக்கை துரோகங்கள், நம்பிக்கையின்மை காணப்படுறது, ஏதாவது ஒரு ரகசியங்கள், தகவல் ரகசியத்தை கூட காக்க முடியாத நிலையிலே பலர் இருக்கின்றார்கள். ஏதாவது குற்றச்செயல் தொடர்பாக மக்கள் முறையிடுகின்ற போது அந்த தகவல் குற்றச்செயலுக்கு சென்று விடுகின்றது காரணமாகத்தான் இந்த குற்றச்செயல் நடக்கின்றது. அதே போன்று இந்த இலங்கையிலே காணப்படுகின்ற தண்டனை சட்டங்கள் மிகவும் மலினமான அல்லது மிக குறைந்த அளவிலானதாக காணப்படுகின்றது. சட்டங்களை இறுக்கமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையை ஒரு இறுக்கமான நாடாக, சட்டங்களுக்கு மக்கள் பயந்த நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும். எனவே ஜனாதிபதி சொன்னதுக்கு அமைவாக இவர்கள் இந்த இப்படியான வேலையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் அடக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் கூட பல ஒரு 2-3 தசாப்தங்கள் முன்னுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், பல்வெட்டி துறையில் அல்ல கோட்டடியிலிருந்து அல்ல யாழ்ப்பாண முழுவச் சந்தியில் கூட பல குற்றக்குழுக்கள் இருந்திருக்கின்றன. அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அடக்கி ஒழிக்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய ஆட்சியிலும் அவ்வாறான விடயங்கள் நடக்கும். அது வரைக்கும் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும். எங்களோடு இணைந்து செல்கின்ற பொழுதுதான் இப்படியான விடயங்களை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கூறியிருந்தீர்கள், நாங்கள் அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அல்லது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிற எங்களுடைய எங்களுடைய மாவீரர் நாள் அனுசரிப்புகளை நாங்கள் எந்த விதமான இடையூறுகளும் வழங்க மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதிகளை அந்த நேரத்திலே நீங்கள் மக்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். ஆனால் தற்சமயம் எங்களுடைய இதை நான் சொல்லவில்லை, கேட்டது மீடியாவில் வந்ததை கேட்கிறேன். எங்களுடைய கை விரலை எடுத்து எங்களோட கண்ணுக்குள் குத்துவது போல் யாழ் பல்கலைக்கழகத்திலே வெடிபொருட்கள் மீட்கப்பட்டது என்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனபடியாலே யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் மாவீரர் நாளை குழப்புமா என்ற கேள்வி தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே அச்சத்தை எழுப்பி இருக்கிறது. இது விரிவாக நாங்கள் ஆராயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இந்த மாவீரர் தினம் என்பது உலகம் பூராகவும் செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் மட்டும் அதை கட்டுப்படுத்துவதற்காக அப்படி இருக்க மாட்டாது. ஒரு தகவல் அடிப்படையில் தான் திருத்த வேலையை மேற்கொண்ட பொழுதுதான் அவ்வாறான விடயங்கள் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. அதிலே இருக்கிற ஆயுதங்கள், சுட்டப்பட்ட நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அந்த ஆண்டுகள் எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இருக்கின்றது. விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலேயுமே அநீதி இழைக்காத அரசாங்கமாக தான் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே உயிரிழந்த யாரையும்
வழிபடுவதற்காக நாங்கள் அனுமதிக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் அந்த தடை செய்யப்பட்ட சின்னங்களை மாத்திரம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏனைய விடயங்களிலே மக்கள் வழிபடுவதில்லையோ அல்லது அவர்களை வணங்குவதிலோ எந்த தப்பும் இல்லை. அப்படியான நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் செல்ல மாட்டார். இது மக்களுடைய அரசாங்கம், தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள். எனவே அவருடைய விருப்பங்கள், அவருடைய கோரிக்கைகள் சட்டத்துக்கு முரணற்ற வகையிலே நாங்கள் அவர்களுக்கு காப்பாற்றுவோம் அல்லது அவர்களை நாங்கள் இடமளிப்போம். இது சம்பந்தமாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. கட்டாயம் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டது சம்பந்தமாக 2005ஆம் ஆண்டுக்குரிய பத்திரிகை அந்த இடத்துல இருந்தது. அது ஒரு புறம் இருக்க, ரத்தம் கரை சேர்ந்த ஒரு சரம் அங்கே இருந்தது. அதை விட கொஞ்சம் வயர்கள் இருந்தன. அந்த வயர்களை சுத்தப்பட்ட சலோ டேப்புகள் எல்லாம் புதிதாகவே இருந்தது. உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு சுத்தப்பட்ட சலோ டேப்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் ஒட்டி அந்த வயரோடையே இருந்திருக்கும். ஆனால் அந்த வயர், அந்த சலோ டேப் புதிதாகவே இருந்திருக்கிறது. அந்த சலோ டேப்பை வைத்துத்தான் இப்ப பல ஊடகங்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சலோ டேப் எப்படி வந்தது? நாங்கள் அது விரிவான விசாரணையை மேற்கொள்வோம். நீங்க சொன்ன விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்துவோம். இது உண்மையா பொய்யா என்றது ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட தரப்புக்கு இருக்கிறது. எனவே மக்களை அச்சப்படுத்தாமல், மக்களை பீதிக்கு உள்ளாக்காமல் அல்லது மீண்டும் பழைய நிலையை உருவாக்குவதற்கு இடமளிக்காமல் இதை நாங்கள் கையாளுவோம் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக இன்னும் ஒரு கேள்வி, இது ஒரு சாதாரண கேள்விதான், மொழி சார்ந்த கேள்விகள். அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாங்களும் சரி நீங்களும் சரி ஒரு தமிழை பேசுகிறோம். எங்களுடைய தமிழுக்கும் மலையகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பேசுவதற்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எங்களாலே அனுப்பப்பட்ட சில கேலி கூத்தான பாராளுமன்ற உறுப்பினர்கள், புதிதாக சென்றவர்களாக இருக்கலாம் அல்லது பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய தேவைகளை அந்த இடத்துல எடுத்துரைக்காமல் பாசைகள், அதாவது பேச்சுவார்த்தைகளை கேலி கூத்து ஆடுகிற சில நாடகங்கள் நடந்து இருக்கிறன. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இது உண்மையிலே நாயப்புக்குரிய விடயம்தான். என்ன பொறுத்தவரையில நான் மனிதர்களை மதிக்கிற ஒருவர், மனிதனுடைய பலங்கள் பலவீனங்களை மதிக்கிற ஒருவர். நாங்கள் எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கின்றது. ஒருவரை பற்றி எள்ளி நகையாடுவது அல்லது அவரை பற்றி அவருடைய இந்த மொழி, நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன், மொழியை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்தவரையால் அந்த அக்சன்ஸ் என்று சொல்லப்படாது தமிழ் மொழியை மலைநாட்டிலே வித்தியாசமாக கூறுவார்கள், மட்டக்களப்பிலே வித்தியாசமாக கதைப்பார்கள், இந்தியாவிலே வேறுமாய் கதைப்பார்கள், மதுரையிலே வேறுமாய் கதைப்பார்கள், வெளிநாட்டிலே வேறுமாய் கதைப்பார்கள். இந்த மொழியெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களை கீழ்த்தரமாக வர்ணிப்பதென்றது இதுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஒரு சமூக சோசியல் மீடியா வந்த பிறகு மக்கள் பல விடங்களை சீரியஸாக எடுக்கிற இல்லை. இன்றைக்கு விடயம் அதை சிரித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி போட்டு செல்கின்ற சூழலை ஒன்றும் காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் ஆழமாக யோசிக்கின்ற பொழுது உண்மையிலே கோபம் ஆத்திரமும் தான் பெருமைன்னு சொன்னால் எல்லாருக்கும் குறைபாடு இருக்குது. குறைபாடு இல்லாத மனிதரே இல்லை. தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்வார்கள். இல்லை, எந்த பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அது கடவுளாக இருந்தாலும் சரி, அல்ல ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் குறைபாடுகள் இருக்கிறது. அது மொழி உச்சரிப்பிலே குறைபாடு இருக்குது, அது ஒரு மொழியை பயன்படுத்துவதிலே பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அதுகள் சம்பந்தமாக பெண்களை கொச்சப்படுத்துறது அதெல்லாம் மிக கேவலமான விஷயங்கள். எனவே தனக்கு சில பேர் ஏதோ பார்த்தா நாங்கள் கற்றது ஒரு கடுகளவுன்னு தான் சொல்லுவோம். கற்க முடியாத உலகளவு இருக்குது. எனவே எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. எனவே கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடிக்கிறது எல்லாமே அது இப்பொழுது மக்களுக்கு புரிந்து வருகின்றது. இது என்னது, இந்த விளையாட்டுகள் எல்லாம் மக்கள் இதை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கலாமே தவிர அல்லது சும்மா பார்த்துட்டு அதில் மீடியாவுக்கும் இப்போ என்ன யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ அதில் இப்போ பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ இப்படியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறார்கள். நான் பார்த்தேன் பல இடங்களில் பார்க்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக பல பொய்களை சொல்லுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் 2021ஆம் ஆண்டு எனக்கு எல்லா ஆக்களையும் தெரியும், எல்லா அரசியல்வாதியும் தெரியும். 2021ஆம் ஆண்டு நான் சில அரசியல்வாதிகள் எடுத்த படத்தை இப்பொழுதெல்லாம் போடுகின்றார்கள். நேற்று போன்ற பொழுது என்ன நீங்கள் படம் எடுத்திருக்கு என்று கேட்டார்கள். இது 2021ஆம் ஆண்டு எடுத்தது. நான் சொன்னேன், தேர்தலில் நிற்க கூட இந்த படத்தை போட்டு என்ன தோக்க முடியாமல் போயிட்டவர்களுக்கு இப்போ போடுறால என்ன லாபம்னு சொன்னால் ஏதோ ஒரு, அதாவது சுய லாபங்கள் இருக்குது என்றால் சீண்டி எங்களுக்குள்ள எங்கள் சக வேட்பாளர்கள், சக கட்சி, சக பாராளுமன்ற உறுப்பினர் மத்தியிலேயே சிண்டு முடிஞ்சு விடுகிறார்கள் அல்லது கொலை விடுகிறார்கள் அல்லது முகநூல்லே கோத்து விடுகிறார்கள். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்தவரையில் மக்கள்
படித்தவர்கள் இப்பத்த சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் சோசியல் மீடியா எல்லாம் கொண்டு வெளிச்சம் கொண்டு போடுது. எனவே சிந்திக்க தெரிந்த மக்களாக இதுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. நடைபெற இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி இறங்க போகிறீர்கள்? எப்படியான வேலைகளை ஆரம்பிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்திலே தேசிய மக்கள் சக்தி மெல்ல மெல்ல மெல்லமாக கால் ஊன்றி எல்லா மக்கள் மத்தியிலேயும் ஒரு நல்ல செல்வாக்கை பெற்றுள்ள ஒரு கட்சியாகும். இங்கே வடக்கிலே பாரம்பரிய பல கட்சிகள் இருக்கின்றன, தேசியத்தை மையமாக கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியம் விதைக்கப்படும் அல்லது எங்களை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள். சிங்கள கட்சி, சிங்களனுக்கு பால் பிடிக்கிறது, கொலைகார கட்சி என்றெல்லாம் முறையெல்லாம் சொல்லி மக்களை மாற்ற உண்மைகள் அப்படியெல்லாம் செய்தும் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு ஏன்னு சொன்னால், கடந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் 81 வேட்பாளர் நாங்கள் வென்றிருக்கின்றோம். அது ஒரு பெரிய நிலைப்பாடாக காணப்படுகின்றது, அது பெரிய சக்தியாக காணப்படுகின்றது. எனவே மாகாண சபை தேர்தலில் கூட இன்றைய பாருங்கோ, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கிருந்த செயலாளர்களை கொண்டு பல விடயங்களை சாதித்தோம், செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. நான் பாராளுமன்ற உறுப்பினர் வந்த கையோட பல விடயங்களை சாதித்தோம். ஆனால் சபைகளை கைப்பற்றிய பின்னர் ஒரு விடயங்களும் நடக்குதில்லை. டிசிசி கூட்டங்களுக்கு போனால் கூட சும்மா கதைத்து கொண்டிருக்கிறார், சண்டைக்கு வரார்கள், அடிவருவார்களே தவிர ஆக்கப்பூர்வமாக சேர்ந்து செயல்படுற மாதிரி தெரியவில்லை. அப்போ அவ்வாறான நிலையில் நாங்கள் மாகாண சபையும் சரியான கொடுக்காவிட்டால் அது எங்களுடைய அபிவிருத்திக்கு கேள்விக்குறியாக இருக்கும். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் சரியான வேட்பாளர் இறக்குவோம், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு கொண்டவர்களை நாங்கள் இறக்குவோம். அவர்கள் ஊடாக நாங்கள் இந்த மாகாண சபையை கைப்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வது எங்களுடைய இலக்காக காணப்படுகின்றது. 2 கேள்வி ஒரே நேரத்திலே கேட்கிறேன். தற்போது வடமராட்சி கிழக்கு கரவட்டி எல்லாத்துக்கும் தற்போது உங்களை டிசிசி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஏன் திடீர் மாற்றம் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் தற்போது. அடுத்தது 2வதாக, வடமராட்சி கிழக்கில் இதுவரைக்கும் டிசிசி மீட்டிங்கிலே எடுக்கப்பட்ட எந்த ஒரு முயற்சிகளுக்கும் எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் முடிவுகள் எடுக்கப்படவில்லை, முடிவுகள் எட்டப்படவில்லை என்ற பெரிய ஒரு குற்றம் ஒன்று இருக்கிறது. அதுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். 3வதாக, நேற்றைய நாளிலே தென்னிலங்கையிலே இருந்து வந்த சில எம்பிக்கள், அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன், எங்களுடைய மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்களுடன் வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதிகளை வட்டமிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக 3 கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றோம். புதிதாக சில பிரதேச செயலகங்களுக்கு தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காரணம் எங்களுடைய எம்பிமாருக்கு வேலைப்பளுக்கள் இருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 8 நாட்கள், கொழும்பிலே மொத்தம் 10 நாட்கள் இருக்க வேண்டி இருக்கின்றது. அதை விட மாவட்டம் 2 மாவட்டம், யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 2 டிசிசி கூட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது. அதே போன்று எங்களுக்கு தரப்பட்ட பிரதேச டிசிசி கூட்டங்களில் நான் பங்கு பெற்ற வேண்டியிருக்கிறது. அதே போன்று அமைச்சர்கள் வருகின்றார், ஜனாதிபதி வருகின்றார், பிரதம மந்திரி வருகின்றார், அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நாட்டினுடைய இல்லை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி அல்லது அரசியல் என்பது எங்கள் கையில் தங்கி இருக்கிறது. எனவே அதை இலகுவாக்குவதற்காக நாங்கள் பார்க்குறோம். ஒரு இடங்களை நாங்கள் இங்கேருந்து போகின்ற பொழுது இப்போ எனக்கு வேலனை இருக்கின்றது, அப்படியே போகின்ற பொழுது கோப்பாய், பருத்தித்துறை, அப்படியே கரவட்டி, அங்கால வடமராட்சி கிழக்கு என்கிற கையாளுகின்ற பொழுது எனக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த ஜியோகிராபிக்கல் நிலைகள் தெரியும் என்ற காரணத்தாலே, அதே போன்று டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் பாட்டுக்கோட்டை, தெல்லிப்பிள்ளை பக்கம் இருப்பதால் அவருக்கு அந்த இடங்களை பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் இந்த மாற்றம் வந்திருக்கின்றது. வேறொரு மாற்றம் இல்லை. அதுக்கு கட்சி சொன்னால் நாங்கள் எந்த இடத்துக்கும் போக வேண்டிய தேவை இருக்கின்றது, மற்றதுங்களை அரசியல் தேவை இருக்கிறது. எனவே அவ்வாறான தேவையை கருதித்தான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதே போன்று நீங்கள் சொல்கிறபடி எங்கள் வடமராட்சி கிழக்கிலே பாரிய பிரச்சனை காணப்படும். அங்கே குறிப்பாக கடற்கரை அண்டிய பிரதேசம் காணப்படுவதாலே அது ஒரு தனித்தொரு ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசமாக காணப்படும். அங்கே கண்காணிப்புகளோ அல்லது குற்றச்செயல் அதிகரித்த பிரதேசமாக காணப்படுற குறிப்பாக மண் மாபியா, அதே போன்று கடல் சம்பந்தமான விடயங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே எனக்கு கடிதம் வந்திருக்கின்றது. நான் இனித்தான் அந்த மீட்டிங்கை போடுவேன். போகின்ற எனக்கு தெரியும் அந்த நிலவரங்கள் எல்லாம். நாளைக்கு பாராளுமன்ற பட்ஜெட் தொடர் முடிந்த பின்னரான் அங்கே முதலாக கூட்டத்தை போட முடியும். போட்டதன் பின் தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தை கண்காணிக்கின்ற ஒரு வேலைத்திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த மக்களோட தொடர்பு நிறைய இருக்கின்றது. எனவே அவருடன் கதைத்து வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்போம். அதே போன்று இன்னொரு கேள்வி கேட்ட நீங்கள் தென்னிலங்கை கட்சி அது
சம்பந்தமா நாங்கள் அது அவருடைய நிலப்பாடு, அது வேற கட்சியின் செயற்பாடுகள். இல்லை, இதை நாங்கள் ஏன் உங்களிடம் கேட்கிறோம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் வடமராட்சி கிழக்கிலே தற்போது காணிகளை தனியார்களுக்கு குத்தகை அடிப்படையில் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு தெரியும் மணல்காடு, குடத்தனை, பெட்பதி பகுதிகளிலே 300 ஏக்கர் காணிகளை தனியார் நிறுவனம் ஒன்று வேர்ல்ட் கிரவுண்ட் அமைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றம் சென்று சொல்லப்பட்ட ஆனபடியாலே அந்த இடத்துல இருக்கிற மக்களை எந்த ஒரு அபிப்பிராயங்களும் கேட்காமலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பியும் அந்த 300 ஏக்கர் தவிர அங்கால இன்னும் ஒரு 300 ஏக்கர் உல்லாச விடுதி கட்டுறது தேவை என்று சொல்லி இன்னும் ஒரு கூட்டம் அந்த இடத்துல வந்து காணி அளவீடுகளை தெரிந்து மக்களால் என்ன சொல்லுங்க. அப்ப என்னன்னு சொன்ன, உண்மையிலேயே நாங்கள் இந்த நாடு வந்து வாங்குறதா போயிட்டுது. நாட்டில் வந்து உண்மையிலேயே பணம் இல்லை. பணம் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது திட்டங்களை கொண்டு வரணும், அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வரணும், பல தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், தொழில்துறையை கொண்டு வரணும் சொன்னால் நாங்கள் காணிகள் எங்களை கேட்கிறார். வெளிநாட்டிலேருந்து அல்லது வேறு இடங்கள்லேருந்து தொழில்துறைக்கு காணி கேட்கிறார்கள். நாங்கள் வடமராட்சி கிழக்கிலே ஒரு கோல்ட் கிரவுண்டை போடுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த பிரதேசத்தை நோக்கி பல பேரை நாங்கள் அழைக்கலாம், அல்லது அந்த பிரதேசம் வளர்ச்சி அடையும், அல்லது ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது வேலைவாய்ப்பு கொடுக்கலாம், ரோட்டுகளை நாங்கள் போட வேண்டியிருக்கும், அல்லது வேறு பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கும். எனவே இப்படியான விடயங்களையும் சரியாக கையாள வேண்டும். மக்களை குழப்பக்கூடாது. மேல் மக்களை குழப்புகின்ற நிலைமை தான் அது காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் கூட அப்படி குழப்புகின்ற நிலைமை தான் காணப்படுறது. எனவே மக்கள காணியை வந்து நாங்கள் விலக்கட்டாயம் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அரச காணி என்று சொல்லப்படுகின்ற அந்த காணிகளைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் சரியான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் கூறுவதுதான் ஒரு சரியான விஷயம் என்றால் மக்களை குழப்பக்கூடாது என்பதில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள். ஆனபடியால் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்க எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பொது அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்ததுக்கு பிறகு இப்படியான நடவடிக்கைகளை செய்யலாம் தானே? அது கட்டாயம், நிச்சயமாக. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து கதைப்போம், கலந்துரையாடுவோம், அவருடைய பிரச்சனையை கேட்டு அவர் சரியான முறையில் நாங்கள் தீர்வை வழங்குவோம். குறிப்பாக சொல்ல போனால் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. உண்மையிலேயே நாங்கள் தொழிற்சாலைக்கோ தொழில்துறைகளுக்கோ கொடுக்க வேண்டியதெல்லாம் அரச காணிகள் தான். அரச காணிகள் நாங்கள் இனங்காண வேண்டியது. கடந்த காலங்களில் தெரியும் பல ஃப்ராட் வேலை நடந்திருக்குது. காணிகளை களப்படுத்துக. இப்போ இளைஞர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்க பிரதான பிரச்சனை காணி பிரச்சனை. காணிகளை கள்ள உறுதி முடித்து எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த காணிகளை இனங்காண வேண்டும். இதில் சட்டத்திறனிகள் உடந்தையாக இருக்கிறார்கள், அல்லது வேறு பலரும் உடந்தையாக இருக்கிறார்கள். எனவே அதை நான் சரியான வழியில் கொண்டு வருவோம். அந்த டைட்டில் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வடக்கு வானத்திலே தொடர்ச்சியாக வேலை செய்ய இருக்கிறோம். பார்ப்போம், மக்கள் பேச்சு நாங்கள் 7 மணிக்கும் தீர்த்து கொடுப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கடுமையான பிஸி டைமிலேயும் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு வணக்கம். நன்றி.